ஒரு முதியவர் லாட்டரியில் பெரிய தொகையை வென்றார். அதிக மகிழ்ச்சியில் அவர் உடனே தன் குழந்தைகளுக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தார். பின் திடீரென நின்றுவிட்டு, அவர்கள் என்னை நேசிப்பார்களா அல்லது என் பணத்தை நேசிப்பார்களா? சரி, முதலில் பரிசோதித்து பார்ப்போம் என்று நினைத்துவிட்டு அவர் அந்த 3 கோடி பணத்தை பழைய பையில் வைத்து பழைய ஆடைகளை அணிந்து ஒவ்வொருவரையும் அழைக்காமல் நேரடியாக சென்று பார்க்க முடிவு செய்தார். முதல் வீடு பெரிய மகன். மகன் பால்கனியில் இருந்து பார்த்தவுடன் பதறிப்போய் தன் மனைவியிடம் சொன்னான். அவர்கிட்ட நான் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அலமாரிக்குள் மறைந்து விட்டான். மனைவி வெளியே வந்து சொன்னால் அவர் வீட்டில் இல்லை. தந்தை ஒன்றும் சொல்லாமல் உள்ளம் உடைந்தபடி வெளியேறினார். அடுத்ததாக தனது மகளை பார்ப்பதற்காக நேராக மகள் வீட்டிற்கு சென்றார். மகள் போலியான புன்னகையுடன் கதவை திறந்து சொன்னாள், அப்பா, முன்னே சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அவர் மெதுவாக கேட்டார், கன்யா, உடம்பு சரியில்லை, ஒரு வாரம் அங்கே தங்கிட்டு போகலான்னு வந்தேன். அவள் கண்களை திசை திருப்பினாள். அப்பா, என் கணவருக்கு இது பிடிக்காது, அதுவும் இப்படி ஆடைகள் போட்டுட்டு வராதிங்கன்னு நான் அப்போவே சொல்லியிருக்கேன். என்னப்பா நீங்கள் போய் முதல்ல இந்த பணத்தை வச்சுட்டு வேற ஆடைகள் வாங்கிக்கிங்க அப்படி என்று பணத்தை கொடுத்தார். அவரும் பணத்தை வாங்க மறுத்துவிட்டு கண்ணீர் மல்க வெளியே வந்தார். மூன்றாவதாக 2வது மகனை, அதாவது கடைக்குட்டி என்று சொல்வார்களே, அவனை பார்ப்பதற்காக அவன் வேலை பார்த்த இடத்தில் நேராக சென்றார். நேராக ஓடி வந்து கண்ணீர் மல்க அப்பாவை இறுக கட்டி அணைத்தான். அப்பா, இன்று உங்களை பார்த்த உடனே தான் என் நாளே முழுமையடைஞ்சுது, வீட்டுக்கு வாங்கப்பான்னு சொல்லி அவரை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். தந்தை கண்களால் கண்ணீர் நிரம்பினார். ஒரு சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு பையை திறந்து 3 கோடி பணத்தை அவனிடம் காட்டினார். பணத்துக்காக அல்ல, நேசத்துக்காக ஏற்றுக்கொண்டதற்கு இது அனைத்தும் உன்னுடையது. உண்மையான பணம், பணத்தில் இல்லை மரியாதை, அன்பு, பெற்றோரிடம் பெருமை காட்டுவதில் தான் உள்ளது. நன்றி நண்பர்களே.